அடையாளராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்போமா? ஒரு பாடலை பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே என் மணவாளரே. அறிந்த என்னை உண்மையில் கொண்ட வாஞ்ச என்னை உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உங்கள் நாமம் அறிந்த என்னை உண்மையில் வந்து கொண்ட என்னை உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. போது விரைந்து தாங்கு எருமை போது திறகளே அடிக்கடமையா எந்த தாங்கள் தரைக்கிடும் போது விரைந்து தாங்கு எருமை போது திறகளே அடிக்கடமையா மறைவிடமே Yeah.
என் தேவரே, நாமம் மட்டும் மகிமைப்படும்படியா என் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேலை செய்த வேலையை என் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் இயேசுவின் மூலத்தினாலே. ஆமென். காரணம் தங்கச்சி நன்றி ஆண்டவரே. நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவர் சென்ற இடங்கள் எல்லாவற்றிலும் அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்யாத ஒரு அற்புதமும் இல்லை. நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நமக்கு கொடுத்ததன் நோக்கத்தை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த நோக்கம், இந்த கண்கள் எதற்காக? அவரை நோக்கி பார்ப்பதற்காக. இந்த காது எதற்காக? அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. இந்த நாவு எதற்காக? அவரை துதிப்பதற்காக. இந்த இருதயம் எதற்காக? அவரை உள்ளத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவரை ஆராதனை செய்வதற்காக. இந்த கரங்கள் எதற்காக? வேதத்தை எடுத்து வாசிப்பதற்காக. இந்த கால்கள் எதற்காக? விரைந்தோடி ஊழியம் செய்வதற்காக. அப்படியானால் அப்படிப்பட்ட அவயங்களை தானே இன்றைக்கு சத்துருவானவன் கட்டி வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, ஒன்னும் தெரியல. கர்த்தருடைய நாமத்துலதான் நான் நிக்கிறேன், எல்லாம் பாக்குறேன் கொள்றேன். ஆனா எழுத்துக்கள் எனக்கு சரியா தெரியலன்னா நான் உடங்கி கிடக்கிறேன்னா, கர்த்தர் கொடுத்த ஞானம் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் கிடைக்காத பஞ்சக்காலம் வரும். முன்னதாகவே நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்தை வாசித்து மனப்பாடம் செய்து பாருங்க. இப்படிப்பட்ட வேலையிலலாம் நான் மனப்பாடம் செய்து வைத்த அந்த வேத வசனங்களை நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட அந்த தேவன் எனக்கு கொடுத்த அந்த கொஞ்சம் கிருபையில தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கேன். மற்றபடி உங்களை எல்லாம் தெரியுது. ஆனா இருக்கிற சின்ன எழுத்து எனக்கு சரியா தெரியல. இது சத்துருவின் போராட்டம். ஏன்? இந்த கண்கள் நன்றாக தெரிந்தா இன்னும் அதிகமாக நான் படிக்க முடியும், வேதத்தை இன்னும் அதிகமா இன்னும் ஆராய்ச்சி செய்ய முடியும், இன்னும் அநேக புத்தகங்களை வாசிக்க முடியும். ஆனா கண்ணை தொட்டுட்டா எப்படி? ஆனா கர்த்தர் அவயங்கள் ஒவ்வொன்றும் அவருடையது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷனாய், கடவுளாய் அல்ல, மனுஷனாய் பிதாவின் சித்தத்துக்காய் அனுப்பப்பட்டவராய் இந்த பூமியிலே அவர் ஒவ்வொரு இடங்களிலும் சுற்றி திரிந்தார். இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் குணமாக்கினார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை காண பண்ணினார். குருடன் பார்த்தான், செவிடன் கேட்டான், முடவன் நடந்தான். என்ன அற்புதம் செய்யல? எல்லாமே நடந்தது. ஆனா நடந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் நம்மள்ட்ட எதையும் எதிர்பார்த்து அவர் வரல. ஏன் சொன்னா அவர் எல்லாரும், இந்த உலகமே அவருடையது. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். நம்ம கிட்ட எதையுமே அவரு எதிர்பார்ப்பதே இல்லை. இங்க நம்ம வாசிக்க கேட்கிற வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்போம். 10வது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தான். ஆமென். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் என்ன பண்ணா? கூப்பிட தொடங்கினான். ஆனா ஜனங்கள்லாம் அந்த சத்தத்தை தான் கேட்டான். அவன் கர்த்தரை நோக்கி அவன் பார்க்கணும்.
எதுவுமே அவன் செய்யல. வெறும் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. இயேசு போறாரு, ஜனங்கள்லாம் திரளாய் போய் கொண்டிருக்கிறதே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கிற ஒரு காரியம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜனங்கள்லாம் அதட்டும் பொழுது அவன் முன்னிலைமை காட்டிலும், முன்னாடி குரலை உயர்த்தினதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அவன் உயர்த்தி சொல்லுகிறான். நசரேயனாகிய இயேசு வருகிறாரை கேள்விப்பட்டு இயேசுவை தாவீதின் குமாரனை என்று கூப்பிட தொடங்கினான். ஆனால் அவனை பேசாதிருக்கும் பொழுது அவனை அதட்டினார்கள். அவனும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி எப்படி கூப்பிடுறான், இன்னும் அதிகமாய் அவன் சத்தமிடுகிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏசப்பா அற்புதத்தை செய்கிறவர், அதுக்குதான் இவ்வளவு ஜனங்க கூட போறாங்க. அப்படியே சத்தத்தை கேட்கிறான். ஒரு கூட்டம் போகுதுன்னா அமைதலா போவாங்களா? உங்களை கூட கொஞ்ச நேரம் அமைதலா இருக்கிறீங்களா? அப்பதான் பக்கத்துல சுடு பேச அது சத்தம் கேக்குது. அதே போலதான் இவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு என்று அவனை அழைத்து அவர்கள் வாசிமாந்த அவர்கள் ஒரு வார்த்தையில கேளுங்க, அழைக்கிறார் என்று சொல்லிதான் என்ன பண்ணாங்க, அவங்க கூப்பிடுறாங்க. பா உன்னை கூப்பிடுறாருப்பா, ஏசு வந்திருக்கிறார்ல, என்னை கூப்பிட்ட, உன்னை அழைத்து வர சொன்னான். அழைத்து வர சொன்னான்னா அவன் குருட, அவனுக்கு கண்ணு தெரியாத, அழைத்து வாருங்கள் என்று சொல்லிதான் அனுப்பினார். ஆனா அழைத்து வர சொன்னார் என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தினாலே தன் போர்வை அவன் எடுத்து போட்டான். இதுதான் விசுவாசம், நம்பிக்கை. அவன் போர்வையை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். அவங்க எல்லாம் கையெல்லாம் புடிச்சுக்கிட்டாலாம் வரல. அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான் என்று வேதம். ஏன் தூக்கி எறிந்தான்? காரணம் என்ன? அந்த வஸ்திரம் ஏன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், அக்காலத்திலே ராஜாங்க வருவாங்க போவாங்க, ரதங்கள் ஓடும் வருவாங்க இல்லையா? அப்ப இவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது, குருடர்களுக்கு ஒரு மேல் வஸ்திரம். இப்ப அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இவன் முன்னாடிதான் கொம்பனிட்டு பின்னாடி வருங்க, எப்படி தெரியும்? ஆகவே இந்த வஸ்திரத்தை போத்தி கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு குருடன் போராடு அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அதற்காக தான் அடையாளமாக அந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டு இருந்தது. எப்ப இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுதோ அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான். என் தேவன் என்னை அழைத்து விட்டார், இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. இனி தேவையா? இயேசு கிறிஸ்து உங்களை அழைச்சிட்டாரு. அவிசுவாசம் என்கிற வஸ்திரத்தை நீங்க போத்தி கொண்டு இருக்கிறீங்க. அந்த அவிசுவாசம் என்று சொல்லுகிற வஸ்திரம் உங்களை விட்டு அகற்றப்பட வேண்டும். அந்த அவிசுவாசம் அகற்றப்படும் போது விசுவாசம் உனக்குள்ளே வரும். இங்க அததான் குறிப்பிடுகிறது. அவன் மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டு என்ன பண்றான்? இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்ற? வாசி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்கிறாய்? நீ போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை குணமாக்குவதற்கோ இல்லை நீ விரும்புகிற காரியங்களை அடைவதற்கோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கோ உங்ககிட்ட அவர் காசோ பணமோ கேட்க மாட்டார். ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார்.
நீங்கள் அவரிடத்தில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பின் நிமித்தமாய் தான் அவர் ஆஸ்வதிக்கிறார். ஆகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும், எனக்கு இருக்கிற காரியத்தை விடுதலை கொடுக்கணும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ எனக்கு அதை தருகிறாயா? ஹல்லேலூயா. நம்ம நினைப்ப என்ன கேட்க போறா தெரியலையே, என்ன கேட்க போறா தெரியலையே. சபை கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்க போறாங்களா, இல்ல லேண்டு கிட்ட சொத்து கிட்ட வச்சிருந்தா எழுதி கொடுன்னு கேட்க போறாங்களா, இல்ல நகை நாட்டு இருந்தா கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்க போறாங்களா, இல்ல என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. கேட்டா கூட நம்ம கொடுத்துடலாமே, அதை விட பெரிய பிரச்சனையிலேயே நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், பணம் கொடுத்தாலும் தீராத ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. தேவ பிள்ளைகளே, பணம் கொடுத்தாலும் தீராத ஒரு பிரச்சனை. எந்த பிரச்சனை? மன நிம்மதி இல்லாதது. பணம் கொடுத்தாலும் வராது, நிம்மதி கிடைக்காது. ஆனா அந்த நிம்மதியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவர் கொடுப்பதற்கு முன்பாக உன்னிடத்துல ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன காரியம்? காசா, பணமா, வேற என்ன எதிர்பார்க்கிறார் உங்ககிட்ட? என்ன இருக்குது உங்ககிட்ட? அன்றைக்கு ஏழை விதவையை பார்த்து எளிய சொன்னார், அப்பா அனுப்பிட்டாரு தீர்க்கதரிசிய. ஆனா அவர் போய் கேட்கிறார், உங்கள்கிட்ட என்னமா இருக்குது? அவர் சொல்றாரு, என்கிட்ட என்ன ஒரு கடை எண்ணெய் மாத்திரமல்லாமல் வேறொன்றும் என்னிடத்துல இல்லை என்பது உமக்கு தெரியும், தெரிஞ்சதான் என்ன கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னார், நீ போய் காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. அவளுடைய விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை, ஏதோ செய்ய போறாங்க, ஊழியக்கார் வந்திருக்கிறாரு, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு சொல்லும்போதுதான் அந்த விசுவாசம் என்று சொல்லப்படும். நம்பி அவர் அநேக குடங்களை வாங்கி கொண்டு வைக்கிறதை அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அங்க ஏதுமே இல்லை, இந்த எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது. ஆனா காலி குடங்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்லும் போது கர்த்தர் ஏதோ எனக்கு செய்ய போகிறார். செய்த பிறகுதான் தெரியாது என்னன்னு. முதல்ல தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் சொல்றார், ஒரே ஒரு விசுவாசத்தை மட்டும் என் மேல வச்சுப்பேன், வேற ஒண்ணு உங்ககிட்ட நான் கேட்கல. உன் காசை, உன் பணத்தை, உன்னுடைய நகைய நட்ட, உன் வீட்டை வாசல நான் கேட்கல. என் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நம்பிக்கை, விசுவாசம், நம்பி போ. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறாரா இல்லையா பார்க்கலாம். 2:30 மணிக்கு எழுந்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், திருப்பி வந்து உட்கார்ந்தேன், மறுபடியும் எழுந்தேன், 3:30 மணி ஆச்சு, மறுபடியும் எழுந்து உட்கார்ந்தேன், வேதத்தை வாசித்து இன்னைக்கு செய்தி எடுக்கலான்னு பார்த்தா இதுலயாவது கொஞ்சம் பெருசா தெரியும். நான் வச்சிருக்கிற பைபிள்ல என்ன தெரியும்? பயங்கர புலியான எழுத்து தெரியும். இருந்தாலும் நான் விடல, எனக்குள்ள அந்த விசுவாசத்தினாலே வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் முதல்ல உங்களுக்கு செய்தியை கொடுக்க ஆரம்பிச்சேன். வாட்ஸ்அப் செய்தி முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜை நான் அனுப்பிட்ட பிறகு மறுபடியும் உட்கார்ந்த ஜெபம் பண்ண தொடங்கின. ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். நான் எதை நம்பினானோ அதை குறித்து ஆண்டவர் பேசினார். நம்ப முடியாத ஒரு விசுவாசம். எபிரேயர்ல நம்ம எடுத்து வாசிக்கிறோம், விசுவாசமானது நிச்சயமாய் இருக்கிறார். காணக்கூடாத ஒன்றை குறித்து நானு
விசுவாசமாய் இருக்கிறேன், தேவன் எனக்கு செய்வார். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், விசுவாசத்தோட கேளுங்கள், நிச்சயமாய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த குருடனை பார்க்கும் பொழுது இயேசு அழைத்தார் என்று சொன்னாங்க, அவ்வளவுதான். உடனே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசு எனக்கு அழைப்பார், என்ன வெள்ளையாக்கதான் அழைக்கிறார். அப்பொழுது எனக்கு ஏன் இந்த வஸ்திரம்? இந்த குருடனுக்கு அடையாளமாக போடப்பட்ட வஸ்திரம் எனக்கு எதற்கு? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவை அழைக்கிறார், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைக்கிறார், இந்த கர்த்தருடைய பந்திக்கு அழைக்கிறார் என்று சொன்னார். எதுக்கு அழைக்கிறாரு? உனக்கு விடுதலை கொடுக்கலாம். ஆகவே அவிசுவாசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு விசுவாசத்தோட நீ நம்பி வருவாயானால் கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வாராக. ஆமென், ஆமென்.